ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக தி அவுட்சைடர் சீரிஸோடைய அடுத்த பாட்டை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரே வீடியோல 3 பாட்டு போட்டிருக்கேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. அதை போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் யூடியூப்ல புதுசா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க மக்களே. நீங்க லைக் பண்ணும்போது கீழே ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹைப் அப்படின்ற விஷயத்த கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா மாத்தின லோகோ நல்லாவே இல்ல, பழைய லோகோ மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கமெண்ட். சோ நீங்க தானே படி அளக்கிற பகவான்கள். சோ அதனால நீங்க சொன்ன மாதிரியே பழைய லோகோவை மாத்திட்ட மக்களே. பழைய லோகோவே இருக்கட்டுமா இல்ல புது லோகோ மாத்தினா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இப்போ 4வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கண்ணாடிக்காரன் ஜெயிலேயே தற்கொலை பண்ணி இறந்து போனான் பாத்தீங்களா? அவனை காமிக்கிறாங்க. அவனுடைய ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அவன் ஒரு பொண்ணு கூட சேர்ந்துட்டு ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுடைய பேரு மரியா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல நம்ம ஹோலியை காமிக்கிறாங்க. ஹோலி ஹீரோக்கு கால் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ஆர்டிகல் அமைச்சிருக்கேன், அந்த ஆர்டிகலை நல்லா படிச்சு பாருங்க. அந்த ஆர்டிகல்ல ஒரு கொலைகாரனை பத்தி ஒரு கண்ணாடிக்காரனை பத்தி சொல்றாங்க. அந்த கண்ணாடிக்காரன் 2 சின்ன குழந்தைங்களை கொலை பண்ணிருக்கான். இது மட்டும் இல்லாம நம்ம டெரி அந்த கோச்சுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அந்த ஹோம்ல இவன் நர்ஸா ஒர்க் பண்ணிருக்கான். அவனும் இப்போ ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். அவனுக்கும் இந்த கேஸுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பி அந்த ஓல்டேஜ் ஹோமுடைய ரிசப்ஷனிஸ்ட ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கும் புரியுது யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பெப்பர் ஸ்ப்ரேவை தூக்கி மூஞ்சில அடிக்க, டக்குன்னு திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு, ஏமா நீயா, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா அறிவே இருக்காதா? நான் தான் சொல்லி என்கிட்ட வராத, இங்க வராத, என்னால எந்த தகவலும் கொடுக்க முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர? நான் ஏதோ ஒரு பையன் தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ ஹோலி என்ன சொல்றா அப்படின்னா, இங்க பாருங்க, நான் ஒன்னும் ரிப்போர்ட்டர்லாம் கிடையாது, டிடெக்டிவ். இந்த மாதிரி ஒரு கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த கேஸை பத்தி பேசணும், அதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, சரி வா எது வந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்ணெல்லாம் கிளீன் பண்ணி விட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு அந்த நர்ஸ் பையனை பத்தி தெரியணும், அந்த பையன் இங்கதான் ஒர்க் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா இங்கதான் ஒர்க் பண்ணா, சொல்ல போனா 5 வருஷம் என் கூடவே ஒர்க் பண்ணுவேன், திடீர்னு பார்த்தா கொலைகாரன் அப்படின்ற விஷயத்த என்னால ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நிறைய கேஸ்ல எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம கூடவே இருப்பாங்க, நல்லவங்களா தெரிவாங்க, திடீர்னு பார்த்தா கொலை பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணப்படுவாங்க. சரி இந்த பையன் கொலை செஞ்சான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த டைம்ல நீங்க பாத்தீங்களா அவன் எங்க இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா அந்த டைம்ல அந்த வீக் முழுக்கவே எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா லீவ் கேட்டவன் அன்னைக்கு காலையில வேலைக்கு வந்தான். நானும் பார்த்துட்டு ஹாய்னு சொன்னேன். ஆனா என்ன கண்டுக்காம அவன் பாட்டுன்னு போயிட்டே இருந்தான். அவன் ரொம்ப ரொம்ப ஜாலியான பையன், எப்ப பார்த்தாலும் ஹாய் காமிப்பான், நல்லாவே சிரிச்சு பேசுவான். அன்னைக்கு ஒரு மாதிரி வீடா பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அவனை நான் என்னைக்கு பார்த்தனும் அன்னைக்கு தான் கொலை பண்ணிட்டான். ஆனா போலீஸ் விசாரணையில அவங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பையன் வந்துட்டு அந்த வாரம் முழுக்க என் கூடவே தான் இருந்தான், என் கூட இருக்கும் போது எப்படி அந்த ஊருக்கு வந்து கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். ஆனா நான் இந்த ஊர்ல பார்த்தேன், அவங்க அம்மா சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனா நான் கண்டிப்பா பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நபரு 2 இடத்துல எப்படி இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியை இவங்களும் நல்லாவே கேக்குறாங்க. சரி இன்னொரு விஷயம், அந்த கோச்சுடைய அப்பா அந்த ஹோம்ல இருக்காரு இல்லையா, அந்த ஹோம்ல இருக்கும் போது இந்த ஒரு பையன் எப்பயாச்சும் போயிட்டு அந்த அப்பாவை மீட் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்ல அடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு மீட் பண்ண வாய்ப்பு இருக்கா அடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தெரியல. ஆனா ஒரே ஒரு வாட்டி இந்த நர்ஸ் கண்ணாடிக்கார பையன் இருக்கான் இல்லையா, இந்த பையன் கோச்சுடைய அப்பாவுடைய ரூமுக்கு போயிட்டு வந்தான் அப்படின்ற விஷயத்த யாரோ பார்த்திருக்காங்க. நமக்கு அப்படியே அந்த சீனை காமிக்கிறாங்க. இந்த பையன் உள்ள இருந்து வெளியே ஓடி வரும்போது நம்ம கோச்சுக்கு மேலேயே இடிச்சு கீழே விழுகிறான். அந்த டைம்ல தான் கையில காயப்பட்டிருக்கும், இல்ல வேணுத்துனே காயப்படுத்தப்பட்டாங்களா அப்படின்லாம் தெரியல. கோச்சுடைய பொண்ணு சொன்னா பாத்தீங்களா, அந்த சம்பவத்தை இங்க தான் காமிக்கிறாங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரிசப்ஷனிஸ்ட் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கோச்சுடைய மனைவியை காமிக்கிறாங்க. பசங்களை எந்த ஸ்கூலுக்கும் அனுப்பவும் முடியல, ஸ்கூல்ல சேர்த்து விட்டா சேர்த்துக்கவும் மாட்டாங்க, நல்லா பாத்துக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் டீச்சரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அதுக்கு முதல்ல இன்டர்வியூ நடத்துறாங்க. ஒரு பொண்ணு இன்டர்வியூக்கு வந்திருக்கா. அந்த பொண்ணு கிட்ட கேள்வி கேட்கும் போது இடக்கு மடக்காவே பதில் சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு இவங்க கிட்ட கேள்வி கேட்கிறா. இவங்களுக்கு சரியான டவுட், நீ மேக்ஸ் டீச்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களா ஒரு மேக்ஸ் கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு போது முடிக்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு உள்ள வர வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக புடுங்கிட்டு போயிட்டு வெளியே தூக்கி போடும் போது அங்க அந்த ரெக்கார்டரு கேமரா அந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு. நான் உங்களுக்கு
உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறேன் அப்படின்னும் போது எனக்கு நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணவே வேணாம், கொஞ்சம் இங்க கிளம்பலாம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு போறாங்க. நமக்கு அப்படியே அடுத்து ஜாக்க காமிக்கிறாங்க. இந்த பையன் உள்ள காட்டுக்கு போயிட்டு ஒரு பெரிய மானை வேட்டையாடி கொண்டு வரா மக்களே. அப்போ அவனுடைய முதுகுல முக்கியமா அந்த கழுத்து பக்கமா செவன்னு ஏதோ காயம்பட்ட மாதிரி ஏதோ தழும்பான மாதிரி அந்த இடமே புண்ணாய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹோலி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நான் விசாரிச்சேன், அந்த நர்ஸை பத்தி விசாரிச்சேன். ஆக்சுவலா அவன் அன்னைக்கு லீவு கேட்டிருக்கான். லீவு கேட்டவன் ஊருக்கு போகாம எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான், எதுக்காக அந்த ஹோமுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஆனா அவங்க அம்மா கிட்ட கேட்கும் போது வீட்டுல கூட இருந்தான் அப்படின்னு சொல்றாங்களாம். இன்னொன்னு கரெக்டா டெரியோடைய அப்பாவை பாக்குறதுக்கு இந்த நர்ஸ் போயிருக்கான். போயிட்டு வரும்போது தெரியாம இடிச்சு கையில ஏதோ காயம்பட்டிருக்கு. வேணுத்துனே காயப்படுத்தினானா இல்ல தெரியாம பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. இந்த விஷயத்த அங்க இருந்த யாரோ பாத்துருக்காங்க. நான் கெஸ் பண்ண மாதிரி கண்டிப்பா அந்த நர்ஸுக்கும் அதுக்கப்புறம் இந்த கோச்சுக்கும் இந்த சம்பவங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். நான் இங்க தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்கேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, அன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃபுக்கு கால் பண்ணி தெரியோடைய கேஸ்ல இது வரைக்கும் என்ன கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே கிடைச்சிருக்கோ எல்லாமே நான் மறுபடியும் பார்க்கணும், எனக்கு சில டவுட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவரும் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹோலி கிளம்பி அந்த டெரியோடைய அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமுக்கு போயிருக்காங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரால் வந்துட்டு அவரு யாரு அப்படின்னே தெரியல, அந்த அளவுக்கு வயசாயிட்டு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு. இவங்க போயிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் என் பொண்டாட்டி கிட்ட கதையை கேட்டேன், குளிருது அப்படின்னு சொன்னா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல இது வேலைக்காவாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ அந்த பக்கம் அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதையாவது மிஸ் பண்றமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த டெரி அந்த பாருடைய ஓனர் கிட்ட போயிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் மென்ஸ் ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான் பாத்தீங்களா. அப்படி பேசிட்டு கை குலுக்கும் போது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், கையை போட்டு கீறிக்கிட்டு இருக்கானா என்ன அப்படின்லாம் சரியா தெரியல. ஆனா கையை வச்சு அவருடைய கையில ஏதோ மார்க் மாதிரி போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மட்டும் நம்ம ஹீரோவால நல்லாவே பார்க்க முடியுது. என்ன இந்த ஆளு கையை போட்டு கீறிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் ஹோலியை காமிக்கிறாங்க. அந்த கடை வாசல்ல வேனை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அங்க இருந்து தான் நம்ம டெரி ஆட்டைய போட்டுட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கெஸ் பண்றாங்க. இப்ப அந்த கடைக்கு போயிட்டு வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ண அங்க அந்த செக்யூரிட்டி வராரு. ஏமா நீ என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி எல்லாமே சொல்றாங்க. கேமரா ஃபுட்டேஜ பாக்கலான்னு போறேன் அப்படின்னும் போது இங்க பாருங்க, இந்த ஊர்ல போலீஸ் வந்து கேட்டாலே ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, நீங்க போயிட்டு கேட்டா மட்டும் குடுக்கவா போறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு. உனக்கு இந்த கேஸ பத்தி என்ன தெரியும்? ஆக்சுவலா இந்த செக்யூரிட்டி இதுக்கு முன்னாடி போலீஸா இருந்தானா, போலீஸ் வேலை வேணாம் அப்படின்னா செக்யூரிட்டி வேலை வந்திருக்கானா. உனக்கு இந்த கேஸ பத்தி என்ன தெரியுமோ எல்லாமே சொல்லு, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னும் போது அப்படின்னா நைட் என் கூட டின்னருக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல நமக்கு ஜாக்க காமிக்கிறாங்க. இந்த பயவுல காட்டுக்குள்ள போயிட்டு மான வேட்டையாடி வந்தான் பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம ஏதோ கடைக்கு போயிட்டு எக்கச்சக்கமான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து அதை கொண்டு போயிட்டு காட்டுக்குள்ள போடுறான். அது மட்டும் இல்லாம அந்த வேட்டையாடி கொண்டு வந்த மானையும் போட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த குட்டி பையன் பயங்கர கொடூரமா இறந்து கிடந்தான் பாத்தீங்களா. அதே போல இந்த மானும் இறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹோலி அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி ரெண்டு பேருமே நைட்டு டின்னருக்கு வெளியே போயிருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா மத்த விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு கேஸ பத்தி நல்லா கருத்தா இருக்கா, கண்ணா இருக்கா. ஆக்சுவலா இந்த கண்ணாடிக்கார நர்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் கொலை கேஸ்ல கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு முதல்ல டவுட்டே கிடையாதான். இந்த கண்ணாடிக்காரனுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவரு பயங்கரமான ட்ரக் அடிக்ட், அவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முதல்ல சந்தேகப்படுறாங்க. எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிருக்கும். எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கண்ணாடிக்காரன் தான் இந்த கொலையை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா கிட்ட கேட்கும் போது அன்னைக்கு முழுக்க என் பையன் இந்த வீட்டை விட்டு கூட வெளியே போகவே கிடையாது, என் கூடவே இருந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அம்மாலாம் சமயம் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பையனை கைது பண்ணதுக்கு அப்புறமா அம்மா மனசுடைஞ்சி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த தம்பிக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் அதிகமா போதைப் பொருளை உட்கொண்டு அவனும் இறந்து போயிட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணுங்க ரெண்டு பேரை கொலை பண்ணா பாத்தீங்களா, அந்த குட்டி பொண்ணுங்களுடைய அம்மா அப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பமும் இறந்து போயிட்டாங்க. இது ஒரு மாதிரி சாவக்கேடால நடந்த விஷயம் மாதிரி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ரெண்டு குடும்பத்திலயுமே இப்போ யாருமே உயிரோடவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாருக்கு போயிட்டு அந்த பாருடைய ஓனரை மீட் பண்ணி அன்னைக்கு நைட்டு டெரி வந்து உங்ககிட்ட பேசிட்டு போனா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் ஆகல அப்படின்றாரு. அவன் உங்க கையை பிடிச்சி ஏதோ
கீரல் மாதிரி போட்டான். அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது வியர்டா வித்தியாசமா ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே எனக்கு ஞாபகமே கிடையாது. வந்தான், பேசினா, கிளம்பிட்டான், அவ்வளவுதான். என்ன விஷயமாச்சோ எல்லாமே தெளிவா உங்ககிட்டயே சொல்லிட்டேன் அப்படின்னும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. அடுத்து நமக்கு ஹோலியை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு பாருக்கு போயிட்டு உட்காந்து தனியா சரக்கு போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த கேஸ்ல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே புரியல. மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அங்க சர்வ் பண்ற பொண்ணு கிட்ட இந்த கேஸ பத்தி எல்லாமே புலம்பும் போது அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இது ஏதோ ஒரு வைரஸ் மாதிரி தெரியுது, ஒன் பை ஒன்னா பரவிக்கிட்டே இருக்கு, ஒருவேளை வைரஸா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லையே லாஜிக் படி கொலை பண்றாங்க, அது எப்படி வைரஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சும்மா யோசிச்சு பாருங்க, என் மைண்டுக்குள்ள ஒரு வைரஸ் பரவுது, அதுக்கப்புறம் கொலை பண்ணுது அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹோலிக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே இவங்க இங்க இருந்து கிளம்பி அந்த ரிசப்ஷனிஸ்டோடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனவங்க அந்த பையன் வந்துட்டு ஏதோ வெளியே போனா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த டைம்ல அவன் எங்க போனா, என்ன பண்ணா, யாரை மீட் பண்ணா, இந்த மாதிரி ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவுமே சொல்லவே கிடையாது. அப்படி சொன்னாலும் எனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்காது, ஏன்னா ரொம்ப நாள் ஆகி போச்சு அப்படின்னும் போது, இல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு சின்ன க்ளூவா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னும் போது அந்த பையன் வெக்கேஷனுக்கு வெளியே போகும்போது ஒரு ஹோட்டலுடைய போட்டோவையும் நான் ஒரு பொண்ணை மீட் பண்ணேன் அப்படின்ற நோட்டையும் எழுதி அமைச்சிருக்கான் மக்களே, ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து காமிக்கும் போது அதை போட்டோ எடுத்துக்கிறாங்க. போட்டோ எடுத்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்போ அந்த போஸ்ட் கார்டுல ஒரு பில்டிங்கை பாக்குறாங்க பாத்தீங்களா, அந்த பில்டிங் என்ன எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஒரு ஹோட்டலு, அதுக்கப்புறம் அது ஒரு ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஊர்ல ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ இந்த பைபிள்ல 2 சின்ன பொண்ணுங்களை கொலை பண்ணா பாத்தீங்களா, அதே டைம்ல மரியா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு ஒரு குட்டி பையனை கொலை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டுமே ஒரே டைமிங்ல நடந்திருக்கு. அந்த மரியா வேற யாருமே கிடையாது. ஸ்டார்டிங் சீன்ல இந்த கண்ணாடிக்காரனும் ஒரு பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேரு மரியா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் ஒரு குட்டி பையனை கொலை பண்ணிருக்கா. நல்ல வேலையா இது வரைக்கும் அந்த பொண்ணு சாகல மக்களே, கைதாயிட்டு ஜெயில இருக்கா. உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இப்போ மீதம் இருக்கிறது இந்த பொண்ணு மட்டும்தான். இந்த பொண்ணை மீட் பண்ணா கண்டிப்பா எனக்கு ஏதாவது தெரிய வரும். நான் போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணி பேச போறேன். இது வந்துட்டு ஒன் பை ஒன்னா எல்லாமே கனெக்ஷனா இருக்கு. ஒன் பை ஒன்னா பறவைகிட்டும் போன மாதிரி தெரியுது. முழுமையா விசாரிச்சு முடிக்கும் போது தான் என்ன விஷயம் ஆச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹோலி போயிட்டு மரியாவை ஜெயில வச்சு மீட் பண்றாங்க. நீங்க தான் என்ன பார்க்க வந்திருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ அந்த பையனை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சத்தியமா நான் அந்த குட்டி பையனை கொலையெல்லாம் பண்ணவே கிடையாது. அந்த குட்டி பையனை கொலை பண்றதுக்கு நானே தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவேன். நான் ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டடான ஆளு. சத்தியமா என்னால கொலையெல்லாம் பண்ண முடியாது, அதுவும் சின்ன பையனை கொலை பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த டைம்ல நான் வேற ஒரு பிளேஸ்ல வேற ஒரு வேலையா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹோலி வந்துட்டு அந்த கண்ணாடிக்காரனுடைய போட்டோவை காமிக்க, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நீ நல்லா யோசிச்சு பாரு, ஒரு ஹோட்டலுடைய பேரை சொல்லி இந்த ஹோட்டல்ல நீயும் அந்த பையனும் மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஒரு போஸ்ட் கார்டு அமைச்சிருக்கான். என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்ட் அப்படின்னா அந்த பையன் அந்த கண்ணாடிக்காரன் மீட் பண்ண பொண்ணு வேற யாரும் கிடையாது, நீ தான் அப்படின்னும் போது இந்த பொண்ணு யோசிச்சு பார்த்து, ஆமா இந்த பையனை மீட் பண்ண, ரொமான்ஸ் எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, ரொமான்ஸ் பண்ணும்போது இந்த பொண்ணு அந்த ஒரு காம வெறியில இந்த பையனை போட்டு பூரி விடுறா மக்களே. அப்போ இந்த பொண்ணுடைய நகம்லாம் பட்டு அப்படியே ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே ரியல் டைம்ல. சரி இப்போ எதுக்கு வந்து இந்த பையனை பத்தி விசாரிக்கிறீங்க, இப்போ என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னை போலவே இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான். இவன் வந்துட்டு வேற ஏதோ அவங்க அம்மா கூட இருக்கும் போது 2 குட்டி பெண்களை, குட்டி குழந்தைங்களை இவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கைதாயிட்டு இவன் இறந்தே போயிட்டான், தற்கொலை பண்ணிட்டு இறந்தே போயிட்டான். இந்த கேஸும் இவனுடைய கேஸும் உன்னுடைய கேஸும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. சரி உனக்கு வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வேற ஏதாவதுனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா என்னுடைய அப்பாவும் மாமாவும் ஒரு காஃபி ஷாப்க்கு போயிட்டு காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குட்டி பையனுடைய அப்பா வராரு. சாரி அப்பா கிடையாது, அப்பாவுடைய அப்பா, தாத்தா வராரு. அவரு கன்னோட வந்து உங்க பொண்ணு அநியாயமா கொலை பண்ணாலே அந்த குட்டி பையனுடைய தாத்தா தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூட விடாம டப்புன்னு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அவரையும் கைது பண்ணிருக்காங்க. இப்போ என்னுடைய குடும்பத்துல யாருமே கிடையாது, நான் மட்டும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதுவும் ஜெயில இருக்கேன், இதுக்கப்புறம் பேச ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக இந்த எல்லா விஷயத்தையும் பக்கத்துல ஒரு பாட்டி வந்திருப்பாங்க. அவங்க வேற ஒரு செல்மெட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மரியா போனதுக்கு அப்புறமா அந்த பாட்டி நேரா ஹோலி கிட்ட வந்து ஒரு பேப்பரை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. யார் இந்த பாட்டி, இது பேப்பர் கொடுத்தாங்க அப்படின்லாம் தெரியல. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த வேனை ஆட்டையை போட்டான் பாத்தீங்களா, அந்த குட்டி பையன் வந்து ஹீரோவை மீட் பண்றான். ஆக்சுவலா யார் அந்த வேனை ஆட்டையை போட்டு கொண்டு போனாங்களோ அவனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஏன்டா பொய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அந்த
ஆள் வந்து உன்னை மீட் பண்ணாரா, எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னும் போது எதுவுமே சொல்லவே கிடையாது, மீட் பண்ணவும் கிடையாது. ஆட்டையை போடும்போது பார்த்தேன், அவரும் என்ன முறைச்சாரு. அவரு முறைக்கும் போதே நான் பயந்து போயிட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு, அதனால தான் சொல்லவே இல்லை அப்படின்னும் போது அவர் பார்க்க எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் ஏதோ வீடா எக்ஸ்பிளைன் பண்றான். சரி ஓகே வரைஞ்சு காமி அப்படின்னும் போது வரைய ஆரம்பிக்கிறான். அடுத்து ஹோலியை காமிக்கிறாங்க. இவங்க அந்த பேப்பர்ல பார்க்கும்போது அந்த ஆன்ட்டியோடைய வீட்டு அட்ரஸ் இருக்கு போல மக்களே. நேரா போயிட்டு அந்த ஆன்ட்டியை வீட்லயே மீட் பண்ணும்போது, நீ அந்த பொண்ணு கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், அந்த பொண்ணுக்கு உன்னால கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னும் போது, ஏன் அப்படி சொல்றீங்க, அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்க, இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், உனக்கு வந்துட்டு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாத்தான் மேல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கடவுள்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா சாத்தான் ஒண்ணு இருக்கும், சாத்தான் மேலயும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே சாத்தான் அப்படின்னா ஒரே ஒரு சாத்தான் தான் இருப்பானா இல்ல நிறையவே சாத்தான் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது என்ன கேள்வி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நானே சொல்றேன், ஒரு சாத்தானை பத்தி சொல்றேன். சின்ன வயசுல பெரியவங்கலாம் ஒரு கதையை சொல்லி குழந்தைங்களை வந்துட்டு பயமுறுத்துவாங்களாம். ஒரு சாத்தான் இருக்கான், அந்த சாத்தான் வந்தான் அப்படின்னா உன்னை தூக்கிட்டு போயிடுவான், ஒழுங்கா சாப்பிடு, சொல்ற பேச்ச கேளு அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துவாங்களாம். அந்த சாத்தானுக்கு குழந்தைங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அந்த சாத்தானுடைய சாப்பாடே அந்த குழந்தைங்க தான். அந்த சாத்தானுக்கு சாப்பாடு குழந்தைங்க அப்படின்னா, இந்த குழந்தைங்களை சாத்தான் சாப்பிட்டான் அப்படின்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அழுவாங்க, ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுவாங்க பாத்தீங்களா. அந்த ஃபீலிங் வந்துட்டு இந்த சாத்தானுக்கு பெரிய சாப்பாடா. அதுக்கப்புறம் மொத்த குடும்பத்தையும் இந்த சாத்தான் சாப்பிட்டுருவான் அப்படின்னு சொல்லும் போது ஹோலிக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் ஆகுது. என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ ஜெயில ஒரு பொண்ணை பார்த்தா இல்லையா, அந்த பொண்ணுடைய ஃபேமிலி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு இன்னொரு பையனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பையனுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த குடும்பமும் மொத்தமா நாசமா போச்சு, அந்த குடும்பத்திலயுமே இப்போ யாருமே கிடையாது அப்படின்னும் போது, அதான் இதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேற ஒரு கதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நமக்கு ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த பையன் வரைஞ்சு காமிக்கும் போது மனுஷன் மாதிரியும் இருக்கான், ஆனா மனுஷன் மாதிரி இல்லாம ஏதோ சாத்தான் மாதிரி அவன் வரைஞ்சு காமிச்சிருக்கான் மக்களே. இப்படி ஒரு மனுஷன் வந்து இந்த காரை ஆட்டையை போட்டு கொண்டு போனானா, அந்த வேனை ஆட்டையை போட்டு கொண்டு போனானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹோலி பேசி முடிச்சுட்டு அவங்க எங்க ஸ்டே பண்ணிருக்காங்களோ அங்க போறாங்க. போனவங்க உண்மையிலேயே இந்த சாத்தான்லாம் இருக்கானா, சாத்தான் பத்தி இந்த முன்னொரு காலத்துல என்ன பேசினாங்க, இப்போ வந்துட்டு ஏதாவது பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சர்ச் பண்ணும்போது ஒரு கொடூரமான உருவத்தை பாக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இதோட இந்த எபிசோட முடியுது மக்களே. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு பிளாங்கா வாய்ஸ் மட்டும் காமிக்கிறாங்க. டேய் கண்ணை கீழே போடு, டேய் கண்ணை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேக்குது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் சவுண்டு கேக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்குறான். அவனுடைய கழுத்து முழுக்க அப்படியே கொப்பளம் கொப்பளமா நம்ம ஜாக்குடைய கழுத்து எந்த மாதிரி இருக்கோ அதே போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அந்த கண்ணாடிக்காரன் வீட்டுல காமிக்கிறாங்க. இவன் வீட்டுக்கு வந்து வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பெட்ஷீட் எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு தெரியல மக்களே. ஜாக்க காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. மறுபடியும் மான வேட்டையாடி கொண்டு வர அங்க இவன் சில பல பொருட்கள்லாம் கொண்டு வந்து போட்டு போயிருப்பான். அதுல ஒரு லைட் மட்டும் உடஞ்சு போயிருக்கு. ஏன் இந்த லைட் உடஞ்சு போயிருக்கு, உனக்கு பிடிக்கலையா இல்ல பிளாஸ்டிக்னா உனக்கு பிடிக்காதா, என்ன விஷயம்னு சொல்லு, நான் வந்துட்டு உன்னை கோவப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கத்த. அப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி காதாமட்லயே இல்ல கழுத்தாமட்லயே ஓங்கி ஒரே போடு போட இவன் பொத்துன்னு கீழே விழுகிறான். இப்ப அப்படியே சீன் கட். அடுத்து நம்ம ஹீரோ சீஃப் அதுக்கப்புறம் வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹோலியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவ அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த கேஸையே பேக் ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எப்படி இங்க இந்த கோச் டெரி வந்துட்டு அந்த கொலையை பண்ணாரோ அதே போல நிறைய பேரு இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை கொலை பண்ணிருக்காங்க. அந்த கேஸ்ல இந்த கேஸ்ல என்ன விஷயம் ஆச்சோ அதே போல தான் அங்கேயும் இருக்கு. அவ வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது வக்கீலு கடுப்பாகிறாரு. அவளுக்கு இதே வேலையா போச்சு, சொல்ற வேலையை தாண்டி மத்த எல்லா வேலையும் பாப்பா அப்படின்னு சொல்ல, இல்ல கவலைப்படாதீங்க கண்டிப்பா வந்துட்டு இந்த கேஸ பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் சப்போர்ட்டிவா பேசிட்டு வெளியே வரும்போது அங்க ஜாக் காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த கழுத்தை அப்படியே காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோவுடைய மனைவியை காமிக்கிறாங்க. இவங்க வக்கீல் போல மக்களே கிளைண்ட் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளியே 2 பேரு ஹூடி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் முக்காடு போட்ட மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வெளியே போயிட்டு இங்க முக்காடு எல்லாம் போட்டுட்டு உட்காரக்கூடாது, அந்த ஹூடியை கழட்டுங்க கழட்டுங்க
அப்படின்னும் போது ஒருத்தன் கழட்டிட்டான். இன்னொருத்தன் அப்படியே அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கவன் ப்ரோ கழட்டு ப்ரோ அப்படின்னு அவன் ஏதோ செத்த போன மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஐயோ இங்க ஒரு இழவு விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட போயிட்டு அந்த நபருக்கு மேல கைய வைக்க ட்ரை பண்ணும்போது அந்த பயவுல தூங்கிட்டு இருக்கான் மூல மக்களே சே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த மரியாவுடைய கேஸ பத்தி ஹோலி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த கேஸ பத்தின ஆர்டிகல் கேஸ பத்தின விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மனைவி வராங்க. இன்னைக்கு என்னால குக்லாம் பண்ண முடியாது, நான் ஒர்க் பிளேஸ்லயே சரியான காண்ட அனுபவிச்சுட்டேன், இன்னைக்கு வந்துட்டு கடையில வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு படுக்கும் போது இவரும் உள்ளுக்குள்ள போறாரு. வாமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது எனக்கு இப்போதைக்கு பசிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா இவங்க போயிட்டு படுத்துட்டே இருப்பாங்க. ஏஞ்சிக்க சொன்னாலும் ஏஞ்சிக்கவே மாட்டாங்க. இவரு எழுப்ப ட்ரை பண்ணும்போது எட்டி ஒரே உதச்சி சமையா சண்டை போடுறாங்க. இங்க பாரு இப்போ நீ என்ன பண்ணாலும் இறந்து போன நம்ம பையன் உயிரோட வரப்போறது கிடையாது, சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது அது எனக்கும் புரியுது ஆனா ஏத்துக்க முடியல அப்படின்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹோலிய காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு மறுபடியும் பாருக்கு போயிட்டு அங்க ஒர்க் பண்ற அந்த பொண்ணை மீட் பண்ணி நீ ஒரு சாத்தான்னு வச்சுக்கோ, இல்ல அப்படின்னா போகி மேன் எப்படி வேணா வச்சுக்கோ, உனக்கு பசிக்குது தாகமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவ எங்க போவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படின்னா சாவு வீட்டுக்கு போவேன், இல்ல அப்படின்னா சுடுகாட்டு கூட போவேன், அங்கதான் எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க, மனசு உடைஞ்சி செமையா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னும் போது ஆமால அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறா. சரி ஓகே நாளைக்கு வந்துட்டு என்ன கூட்டிட்டு வெளியே போறியா, இந்த ஊரை எனக்கு சுத்தி காமிக்க முடியுமா, நான் கூட பே பண்றேன் அப்படின்னும் போது ஓகே அப்படின்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பாருடைய ஓனரை காமிக்கிறாங்க. இந்த ஆள் வந்துட்டு அன்னைக்கு தெரி வந்துட்டு போனாரு பாத்தீங்களா, அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு மாதிரி மயக்கமா வருது, இவனையே ஒரு மாதிரி வியடா காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோடைய மனைவியை காமிக்கிறாங்க. இவங்க நைட்டு திடீர்னு எந்திரிச்சு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்க யாரோ ஹூடி போட்டுட்டு நிக்கிறாங்க. அந்த நபரை பார்த்தோன்னே இவங்க பயந்து போயிட்டு கிளாஸ கீழே போட்டு உடைக்க இங்க வா இங்க வந்து உட்காரு அப்படின்னும் போது இவங்க மயங்கின மாதிரி போயிட்டு அந்த கிளாஸுக்கு மேலேயே காலை வச்சு அப்படியே ரத்தம் வடிய போயிட்டு உட்கார்றாங்க. இங்க பாரு உன் புருஷனை எல்லாத்தையும் நிப்பாட்டிக்க சொல்லு, இல்ல அப்படின்னா பின் விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும், நீயும் இருக்க மாட்ட உன் புருஷனும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கண்ண முடிச்சு பாக்குறாரு. அந்த ரத்தமா இருக்கு, கிளாஸ் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு, என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட போயிட்டு கேட்கும் போது கால் முழுக்க ரத்தமா இருக்கு, அடிபட்டு இருக்கு. அடி பாவி கிளாஸ் உடைஞ்சு போயிட்டு அதுக்கு மேலேயே காலை வச்சியா, இன்னமும் தூக்கத்துல நடந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் ஒன்னும் எனக்கு ஞாபகம் இல்ல, தண்ணி குடிக்க போனேன் உடைஞ்சு போச்சு போல தெரியாம கால் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க நேரடியா எவனோ வந்தான் இந்த மாதிரி மிரட்டிட்டு போன அப்படின்னு சொல்லாம இவங்க நாசூக்கா சொல்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனை நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எனக்கு ஏதோ தப்பா நடக்க போதும்னு தோணுது அப்படின்னும் போது இப்ப மட்டும் எல்லாமே கரெக்டாவா நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்து ஹோலி என்ன பண்றா அப்படின்னா அந்த கண்ணாடிக்கார நர்ஸ் அவனுடைய வீட்டை கண்டுபிடிச்சு அவனுடைய வீட்டுக்கே யாருக்கும் தெரியாம போயிட்டு அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. போட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிறா. அப்ப இந்த பொண்ணு வித்தியாசமா ஒரு விஷயத்த நோட் பண்றா. மக்களே பெட் வந்துட்டு நல்லா கிளீனா அந்த விரிப்புலாம் போட்டு கரெக்டா இருக்கு, இது எப்படி சாத்தியம், இதை யாரு போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோடைய மனைவியை காமிக்கிறாங்க. இவங்க ஓப்பனா சொல்லிடுறாங்க, நேத்து நைட்டு ஹோடி போட்டுட்டு ஒரு மனுஷன் வந்தான், அவன் யாரு என்ன அப்படின்னா சரியா பார்க்க முடியல, இந்த இன்வெஸ்டிகேஷனை நிப்பாட்ட சொல்லு, இல்ல அப்படின்னா பின் விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும்னு சொன்னா அப்படின்னும் போது யாருமா எப்பமா வந்தாங்க, உன்னை ஏதாவது பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன ஒண்ணுமே பண்ணல இதை சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னும் போது அந்த டெரியோடைய பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட அவன் வந்து என்ன சொன்னானோ அதே இங்க வந்து சொல்றானா, யார் அவன் அவ்வளவு தைரியமான ஆளா இருந்தா என்கிட்ட வந்து பேச சொல்ல வேண்டியது தானே அப்படின்னும் போது இல்லங்க எனக்கு ஏதோ தப்பா படுது, நான் கண்டிப்பா பார்த்தேன், அவன் சொல்றதை வச்சு பார்க்கும் போது ஏதோ தப்பா நடக்குமோன்னு பயமா இருக்கு அப்படின்னும் போது இங்க பாருமா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அப்பாவால பாதிக்கப்பட்டா, நீ பாழா போன என்னால பாதிக்கப்பட்ட, நான் தான் இன்வெஸ்டிகேஷனை பத்தி உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணேன், அதான் இது எல்லாத்துக்கும் காரணம், இது மட்டும் இல்லாம நம்ம பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா நீ மென்டலி கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தூக்கத்துல நடக்கிற மாதிரி வியாதிலாம் கூட வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் சைக்காட்ரிக்க பார்த்து ஆன்டி டிப்ரெஷன் பில்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஒழுங்கா போடுறியா இல்லையான்னு கேட்கும் போது டேய் பைத்தியம் முச்ச பட்டாம்பூச்சி நான் உண்மையா தான்டா சொல்றேன், நான் பார்த்தது எல்லாமே ரியல்னு சொல்லும் போது இவரு நம்பவே மாட்டாரு, நீ முதல்ல மாத்திரையை போடு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஹோலி என்ன பண்றா அப்படின்னா அந்த பார்ல ஒர்க் பண்ற பொண்ணை கூப்பிட்டு அந்த கண்ணாடிக்காரன் 2 குட்டி பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த சமாதிக்கு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு எல்லாமே காமிக்கும் போது
ஹோலி எல்லா விஷயத்தையும் போட்டோ வீடியோ அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த கண்ணாடிக்காரனை எங்க புதைச்சாங்களோ அந்த சமாதியை போயிட்டு வீடியோ போட்டோஸ் எல்லாம் எடுக்கும் போது அவ எதையோ நோட் பண்றா போல. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோக்கு அமுச்சு வச்சுட்டு, நீங்க நான் உங்களுக்கு போட்டோ எல்லாம் அமுச்சிருக்கேன், அந்த பொண்ணுங்க இறந்து போன சமாதி, அதுக்கப்புறமா அந்த கண்ணாடிக்காரனை புதைச்ச சமாதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டோ எடுத்து உங்களுக்கு அமுச்சு வச்சிருக்கேன், நீங்க அதை பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க டெரியுடைய சமாதிக்கு போயிட்டு அதை போட்டோ எடுத்து எனக்கு அமுச்சு விடுங்க. அந்த சமாதிக்கு பக்கமா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னும் போது, ஏமா 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 கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, என்னமா நீ பாட்டுன்னு லூசுத்தனமா பேசிக்கிட்டே இருக்க, நான் எதுக்கு சமாதியை போயிட்டு பார்க்கணும், சரி நீ கேஸ கண்டுபிடிக்க போனியா இல்ல சமாதியை பார்வையிட போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் சொல்றது நான் இப்போ நினைக்கிறது உண்மையா பொய்யா இல்ல கோஇன்சிடென்ட்டா எனக்கு ஒண்ணுமே புரியல, தயவு செஞ்சு நம்புங்க, நீங்க வந்துட்டு அந்த சமாதிக்கு போயிட்டு என்ன விஷயம் இருக்குன்னு பாருங்க, போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னும் போது, அதெல்லாம் முடியவே முடியாது, நீ தான் பைத்தியக்காரி மாதிரி பண்ணிட்டு இருந்தா நானும் பண்ணுவேனான்னு கேட்க போனை கட் பண்ணிட்டாங்க. போனை கட் பண்ணிட்டு இவங்க மறுபடியும் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த கண்ணாடிக்காரனுடைய சமாதி கிட்ட வேற எவனும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. மக்களே, இவன் தான் காலையில வீட்டுல இருந்திருப்பான், வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிருப்பான். இறந்து போனவர் யாரு, உங்களுக்கு தெரிஞ்சவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அமைதியா இருக்க, நான் எல்லாமே கேள்விப்பட்டேன், இந்த கண்ணாடிக்காரு ரொம்ப ரொம்ப நல்லவரு, கொலை பண்ணலாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அநியாயமா இவர் மேல பழிய போட்டாங்க, மனுஷன் தற்கொலை பண்ணியும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது இவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். நீங்க யாரு, அந்த கண்ணாடிக்காருக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. யா ஒரு செகண்ட் நில்லையா, யாருனாச்சும் சொல்லிட்டு போயா அப்படின்னும் போது ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து கிளம்ப. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய ஒய்ஃபையும் காமிக்கிறாங்க. இவங்க ஏதோ கடைக்கு வந்திருக்காங்க போல, இந்த பொண்ணு அப்செட்டா இருக்கா, நீ கவலையே படாத, உன் கூட நான் இருக்கேன், உனக்கு ஒண்ணுமே ஆகாது, இந்த கனவு பிரச்சனையில இருந்து நீ கண்டிப்பா வெளியே வருவ அப்படின்னும் போது, நீ நம்பவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த குட்டி பையன் வேன ஆட்டையை போட்ட குட்டி பையன் இருக்கா பாத்தீங்களா, அந்த பையன் வரைஞ்சு கொடுத்த அந்த பேப்பரையே பார்த்துட்டு இருந்தவரு வேற ஒரு போலீஸ்க்கு கால் பண்ணி, நீ என்ன பண்ணு, அந்த பார் ஓனர் இருக்காளையா அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அதுக்கப்புறம் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க, இது அவனுக்கே தெரியக்கூடாது அப்படின்னும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து அந்த போலீஸையே மீட் பண்றாரு. நான் போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் போட்டோ டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஆளுக்கே தெரியாம கலெக்ட் பண்ணி பழைய கேஸுங்க எல்லாத்தோடையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எது கூடயும் மேட்சே ஆகல அப்படின்னு, மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லாவே தெரியும், சும்மா கலெக்ட் பண்ணி வை, ஃபியூச்சர்ல யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா எவனோ ஒருத்தன் என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்டாட்டியவே மிரட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னும் போது, யாரவன் வந்தவன் என்ன சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ண சொன்னானா அப்படின்னும் போது, ஓ உன் வீட்டுக்குள்ளேயே வந்து மிரட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மேபி எனக்கு தெரிஞ்சு என் பொண்டாட்டி கனவு கண்டிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, இங்க பாருப்பா, கனவுலாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது, என் பாட்டிக்கு அடிக்கடிக்க கனவு வரும், கனவு வந்து அவங்க கனவு என்ன காண்றாங்களோ அது எல்லாமே உண்மையா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னும் போது, எங்க அம்மா கூட அதே போல்தான் மக்களே, அடிக்கடிக்க ஏதாவது கனவு காணுவாங்க, இந்த கனவு நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, அதே போல எக்ஸாக்டா நடக்கும், அது எங்களுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். இந்த சீனை பார்க்கும்போது என்னால ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடிஞ்சுது. சோ சில நேரங்கள்ல கனவுல வர விஷயம் உண்மையா நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி டெரியோடைய அந்த புதைச்ச இடத்துக்கு போறாங்க. அங்க இவருடைய மனைவியும் டெரியோடைய மனைவியும் இருக்காங்க. சுத்தி முத்தி பாக்குறாரு. நான் போட்டோ எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, போட்டோவா, என் புருஷனுடைய சமாதியை நீ ஏன் போட்டோ எடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வளைச்சி போட்டோ எடுக்கும் போது, அப்போ கூட இன்னொரு போலீஸ் வந்தாரு பாத்தீங்களா, அவரு எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. யோ போலீஸ் இங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, என்ன விஷயம்னு பார்த்தா இந்த டெரிக்கு சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து, அந்த ஃபார்ம் ஹவுஸ் இங்க இருந்து பார்த்தா நல்லாவே தெரியுது, இது என்ன கோ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து ஒரு போலீஸ் லேடிக்கு குழந்தை பிறந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கு ஏதோ பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு எல்லாரும் போறாங்க. நம்ம ஹீரோ வந்திருக்காரு, ஜாக் வந்திருக்கான். அங்க வந்து ஜாக் யார்ட்டையும் பேசாம ஒரு ஓரமா போயிட்டு சரகு போட்டு இருக்கும் போது, அப்ப நம்ம ஹீரோ பாக்குறாரு, இந்த பயபுள்ள கிட்ட ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளமானு கேட்கும் போது, ப்ராப்ளம்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்ல, டேய் ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்றா பாத்துக்கலாம்டா, உனக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு நீ இந்த கேஸ்லயே கிடையாது, அண்ட் வந்துட்டு இப்போ நீ வேலையிலே இல்லாம லீவ்ல இருக்க, ஏன் சும்மா வந்து என்கிட்ட கேள்வி கேட்டு என்ன நோண்டுகிட்டு இருக்க அப்படின்னும் போது, கரெக்டா அங்க அந்த லேடி போலீஸ் குழந்தைய தூக்கிட்டு வராங்க. இந்தாடா ஜாக்கு, என் குழந்தைய நீ தூக்கவே இல்ல, தூக்கு அப்படின்னும் போது, இப்ப நான் தூக்கல அப்படின்னு சொல்றான். ஏன் என் குழந்தைய தூக்குறதுல உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பார்க்கும் போது, நம்ம ஹீரோ கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு, இங்க பாரு ஜாக், உனக்கு ஏதோ ப்ராப்ளம், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நானாச்சும் கொஞ்சம் பேசி சரி பண்ணுவேன், உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் ஏதாவது ப்ராப்ளமா, டைவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, கொஞ்சம் ரஃப் டைம், வேற ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ
சொல்லல அப்படின்னா கூட அது என்ன ப்ராப்ளம்னு கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னும் போது, இங்க பாருமா, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, உன்னுடைய நல்லதுதான் சொல்றேன், ஒழுங்கா விட்டு அமைதியா விட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த லேடிக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ டெரியோடைய சிமெட்ரிக்கு போயிட்டு போட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அதையெல்லாம் பார்த்துட்டு ஹோலிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இது எப்படி உனக்கு தெரியும், புதைச்ச இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த எவிடன்ஸ்லாம் கண்டுபிடிச்ச இடம் தெரியும்னு உனக்கு எப்படி தெரியும், நீங்க வராமலே எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எப்படி தெரியும் அப்படின்னா நேர்ல வந்து சொல்றேன், ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியும், அந்த டெரி வந்துட்டு அந்த குட்டி பையனை கொலை பண்ணல, மரியா வந்துட்டு அந்த இன்னொரு குட்டி பையனை கொலை பண்ணல, கண்ணாடிக்காரனும் அந்த 2 குட்டி குழந்தைங்களை கொலை பண்ணல, இது எல்லாத்தையும் வேற யாரோ பண்றாங்க, இத மட்டும் தான் இப்போ என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. என்னாச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹோலி அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த செக்யூரிட்டி கால் பண்றாரு, என்னமா ஃப்ரீயா இருக்கியா, வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ வேணா மேல வா, இங்கேயே பார்லாம் இருக்கு, குடிச்சிட்டே பேசலாம், உனக்கு என்ன இப்போ என் கூட சேர்ந்து குடிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னும் போது இவனும் மேல போறான். அப்போ இந்த பொண்ணு அப்பயும் கேஸ பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா, நான் வந்துட்டு கிளம்பி ஊருக்கு போறேன், போயிட்டு இந்த ஊர்ல என்ன விஷயம்லாம் கண்டுபிடிச்சனோ, எனக்கு என்ன டவுட்லாம் இருக்கோ எல்லாமே சொல்ல போறேன், நீயும் கிளம்பு அப்படின்னு சொல்ல, அங்க அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுன்னு டீடைலா காமிக்கல மக்களே. சீனை கட் பண்றாங்க. இந்த லேடி போலீஸ காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரும்போது அங்க அந்த ஹூடி போட்டவன் நிக்கிறான். குழந்தைக்கு பக்கத்துலயே நிக்க இவங்க டக்குன்னு கன் எடுத்து ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. எங்கடா ஷூட் பண்ணா குழந்தை மேல பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவும் செய்யறாங்க. என் குழந்தைய ஒன்னும் பண்ணாத அப்படின்னும் போது அவன் குழந்தைய தூக்கிட்டு வெளியே போறான். இவங்க பேனு கத்திட்டு கண்ணை முடிக்கிறாங்க. இது எல்லாமே இவங்களுக்கு வந்த கனவுதான் நினைச்சுட்டு போயிட்டு தொட்டில பார்த்தா குழந்தைய காணோம். ஐயோயோ என் குட்டி குஞ்சான காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடிட்டு வெளியே போனா அங்க அந்த குட்டி பையனுடைய அப்பா குழந்தைய வச்சு ஜாலியா ஆட்டிக்கிட்டு ஜாலியா கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது தான் இவங்களுக்கு உயிரே வந்து. அடுத்து ஹோலியை காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹோலியும் இந்த செக்யூரிட்டியும் ஒன்னாதான் தூங்கிட்டு இருந்தாங்க போல மக்களே. இந்த பொண்ணு எந்திரிச்சு சொல்லாம கொள்ளாம அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்போ இந்த செக்யூரிட்டியும் கண்ண முடிச்சு அங்க ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு, இந்த பொண்ணு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எழுதி வச்சிருப்பா போல, அதை பாக்குறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவையும் அதுக்கப்புறம் ஜாக்கையும் காமிக்கிறாங்க. நான் எல்லாரு கூடயும் ஃப்ரெண்டா நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியவே மாட்டேங்குது, நான் ஏன் இப்படி மாறினேன் அப்படின்னே தெரியல அப்படின்னும் போது, முதல்ல குடிக்கிறத நிப்பாட்டு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லும் போது, நான் ட்ரை பண்றேன் ஆனா முடியாது, இப்போ நான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, சரி ஓகே, அன்னைக்கு நீ வந்துட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போன இல்லையா, டெரியோடைய எவிடன்ஸ் எல்லாம் கூட கண்டுபிடிச்சாங்களே, அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போன இல்லையா, அங்க என்ன பார்த்த, என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் சொன்னானா இல்லையான்னு காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. கண்ணாடிக்காரன் வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹோலி கூட சுடுகாட்டுல ஒரு பையனை மீட் பண்ணிருப்பாங்க. அந்த பையன் கன்னோட போயிட்டு ரோட்ல போற எவனுடைய தலையிலயோ கன்னை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான் மக்களே. இவன் ஏன் திடீர்னு இந்த மாதிரி பண்றானே தெரியல. ஐயோ என்ன ஒன்னும் பண்ணாத அப்படின்னும் போது அங்க நிறைய போலீஸ் எல்லாம் வராங்க, ஹெலிகாப்டர்லாம் வந்துருச்சு, இந்த ஆளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பத்தியா, ஷூட் பண்ணாத, அமைதியாரு, கண்ணை கீழே போடு, கீழே உட்காரு அப்படின்னும் போது இவன் டக்குன்னு கன்னை போலீஸ் பக்கமா திருப்ப சரமாரியா ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. அதுக்கப்புறம் கிட்ட வந்து பார்க்கும்போது நம்ம ஜாக்குடைய கழுத்துல எப்படி அந்த சொரியா பொண்ணு பிடிச்சிருக்கோ அதே போல இவனுடைய கழுத்துலயும் இருக்கு. கன்னை செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள புல்லட்டே இல்ல. இவன் தற்கொலை தான் பண்ணிக்க போறான் அப்படின்னா எதுக்காக இங்க வந்து இந்த மாதிரி கொடூரமா சாகணும், இதுக்கு இவன் தூக்க மாத்திரை போட்டோ இல்ல தூக்குல தொங்கியோ வீட்லயே இறந்து போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பையனுடைய ரூமுக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது அங்க யாரோ நடந்து வராங்க. அந்த ஷூ கால்லாம் காமிக்கிறாங்க. யாரோ பின்னாடி வந்து ஹீரோவை டேடின்னு கூப்பிடும் போது இவருக்கு அது பையன் குரல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஆனா திரும்பி பார்க்க பயப்படுறாரு. அப்பா என்ன திரும்பி பாருங்க அப்படின்னும் போது திரும்பி பாக்குறாரு. பார்த்தா பையன் தான். ஏன்பா என்னையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க, என்னை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு ஒன்னும் புரியல. இதோட இந்த எபிசோட முடியுது மக்களே. இது வரைக்கும் நம்ம 5 எபிசோட் பார்த்திருக்கோம். இந்த 5 எபிசோடே தாறுமாறா இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் 5 எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அடுத்த எபிசோடு போடலாமா வேணாமா, யாரெல்லாம் அடுத்த எபிசோட்க்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் போட்டு விடுங்க மக்களே. அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லெதர்ல, ஒரிஜினல் லெதர்ல பிரீமியம் குவாலிட்டி வாலெட், பெல்ட், பேக்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. நமக்கு போட்டோ வாலெட் தான் பயங்கர ஃபேமஸ். வாரத்துக்கு 100 போட்டோ வாலெட் கிட்ட சேல் பண்ணிட்டு இருக்க மக்களே. உங்களுக்கும் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு gift கொடுக்கணும் அப்படின்னா போட்டோ போட்டு gift கொடுங்க. அவங்க ரொம்ப நாளைக்கு அந்த போட்டோ போட்ட வாலெட்டை வச்சுக்கிட்டு இருக்கும் போது உங்களை நினைச்சிட்டே இருப்பாங்க. ஓகே மக்களே, பாய்.